நானும் என் வாய மூடிட்டு பேசாம இருக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னையே அறியாம ஏதாவது குறை சொல்லிடுறேன். தேவையே இல்லாம யார்கிட்டயாவது போய் ஏதாவது சொல்லி மாட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனா நீங்க எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வணக்கம், நான் உங்களோட மதி. வெல்கம் டு வின்மதி சேனல். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்தவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற ஒரு பர்சனா நம்ம இருந்தாலோ, இல்ல இன்னொருத்தர் இருந்தாலோ, அந்த கேரக்டர்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? அந்த ஆட்டிட்யூட எப்படி மாத்திக்கிறது? அந்த கேரக்டர்ல இருந்து நம்ம எப்படி நம்மள வந்து மீண்டு எடுக்கிறது? அப்படின்றது தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம யாராவது ஒரு பர்சன பார்க்கும்போது அவங்க வந்து தப்பு பண்றாங்கன்றது தெரிஞ்சுச்சுன்னா, உடனே போய் நீ தப்பு பண்ற அப்படின்னு ஓப்பனா சொல்லிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஓகே, இவன் தப்பு பண்றான். அப்ப இவன் என்ன மாதிரியான சூழ்நிலையில வளர்ந்திருப்பான்? இவனோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏன் இவன் இப்படி பேசுறான்? அப்படின்னு அவங்களோட சிச்சுவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனால தான்ப்பா இப்படி பண்றாங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொறுமை வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ வச்சு நீங்க வந்து அவங்க கிட்ட பேசணும். உடனே போய், "என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு அறிவு இல்லையா? இப்படிலாம் பண்ணலாமா?" அப்படின்லாம் கேட்கறதுக்கு பதிலா, இந்த மாதிரி பண்றது கரெக்ட் இல்லப்பா. எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஹம்பிளா, பாசிட்டிவா நீங்க வந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பேசணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய தாட்ஸ வாட்ச் பண்ணுங்க. அந்த தாட்ஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு? நம்ம வந்து ம் நம்மளோட எண்ணத்துல ஒண்ணு, நம்மளோட வார்த்தையில ஒண்ணு இருக்கா? இல்ல நம்ம தாட்ல என்ன இருக்கோ அதே தான் நம்ம வார்த்தையா வெளியில வருதா? அப்படின்றதுல நீங்க அவேரா இருங்க. சரிங்களா? சில பேர்லாம் வந்து உள்ளுக்க ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து திட்டுவாங்க. ஆமா, இவன்லாம் ஒரு ஆளு. இவன்கிட்ட போய் நம்ம போய் பேசிக்கிட்டு புரிய வைக்க முடியுமா? அப்படின்ற மாதிரி இருக்கும் தாட்டு. ஆனா அவங்க பேசும்போது, "என்னப்பா நீ இப்படி இருக்க, அப்படி இருக்கன்னு" சொல்லிட்டு அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த இது இருக்கவே கூடாது. நம்மளோட தாட் எப்படி இருக்கோ, அந்த தாட்ல இருக்கக்கூடியது அப்படியே வந்து வெளியில வந்து வார்த்தையா வெளிவரணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய வார்த்தை இந்த 2லயுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வார்த்தைகளை எப்படி அழகா பிரயோகிக்கணும் அப்படின்னு நான் சொல்லித் தரேங்க. யாராவது நமக்கு பிடிக்காதது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? "நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. என்னப்பா நீ போய் இப்படி பண்ணிட்ட?" அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த நீ 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 நீன்னு பேசுறத விட்டுருங்க இனிமே. அதுக்கு பதிலா எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்த்தேன்ப்பா. நான் நீ இப்படிலாம் நடந்துப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா அது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நீன்றத குறைச்சிட்டு நான் நீ இப்படி வருவேன்னு நினைச்சேன். நான் நீ இப்படி பேசுவேன்னு நினைச்சேன்னு சொல்லி நான் சொல்லி பேச ஆரம்பிங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க நீன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கல. நான் இப்படிலாம் உன்கிட்ட எதிர்பார்த்தேன்னு சொல்லி, என்னுடைய எதிர்பார்ப்புகள அப்படியே ரொம்ப சாஃப்ட்டா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்ப நான் இத எதிர்பார்த்தேன்னு நீங்க சொல்றீங்களோ, அப்ப அவங்களுடைய அட்டென்ஷன் நம்மள நோக்கி வரும். அத விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்ட, நீ இத செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ உனக்கு வேற வேலையே இல்ல. நான் என்ன பண்ணாலும் நீன்னு இப்படியே சொல்லிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? நீன்றத அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு பேச போறோம். சரியா? அப்புறம் இன்னொரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கும்போது, "நீ இதெல்லாம் பண்ணுன, ஆனா" அப்படின்னு ஆரம்பிப்போம். இந்த ஆனான்ற வார்த்தையிலே வந்து அங்க ஒரு இக்கன்னா வந்துரும். ஸோ அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, அவங்க என்ன இவ்ளோ பண்ணியிருக்கோம், என்ன ஆனா வேண்டி கிடக்குது? எவ்வளோ பண்ணாலும் உனக்கு திருப்தியே வராதே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தாட் போயிடும். அப்ப அந்த ஆனான்ற இடத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, "நீ இவ்ளோ பண்ணியிருக்கப்பா, ஆனா இதையும் சேர்த்து பண்ணியிருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். உன்ன மாதிரி யாருமே பண்ண முடியாது. அதோட இதையும் சேர்த்து இருந்தேன்னா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன்." இதையும் அப்படின்னு சொல்லி நீங்க நாசூக்கா சொன்னீங்க அப்படின்னா, அவங்க அத வந்து ஏத்துப்பாங்க. அத விட்டுட்டு நீ இவ்ளோ பண்ணியிருக்க, ஆனா அதையும் சேர்த்து பண்ணியிருந்த அப்படின்னா, அந்த ஆனான்னும் போதே அவங்க வந்து நம்மள விட்டு அப்படியே விலகி போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அந்த ஆனால்ன்ற வார்த்தைய வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இதையும் அண்ட் அடிஷ்னலா இதையும் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி பழகுங்க. அடுத்த முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீலாம் இப்படி பேசக்கூடாது, பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி. "அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது" அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சார் சொல்லுவாங்கல்ல ஒரு டயலாக். அந்த மாதிரி நம்ம சொல்லவே கூடாதாங்க. அதுக்கு பதிலா, "நீ என்ன சொல்ல வர?" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். "வாட் ஆர் யூ ட்ரையிங் டு சே?" நீ என்ன சொல்ல வர? ஒய் ஆர் யூ சேயிங் தட்? நீ எதுக்கு அதை சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கும், வாட் ஆர் யூ ட்ரையிங் டு சே? நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. ஸோ எல்லாமே பேசுற விதம் தாங்க. ஒருத்தரை பேசியே நம்ம வந்து கவுத்துடலாம். நமக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா. அதாவது ரைட் வேர்ட் அட் த ரைட் டைம் நம்ம வந்து அதை போட தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
கரெக்டாக நமக்கு பேச தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் எதை வேணால் நம்ம சாதிச்சிடலாமாங்க. நீ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு பதிலாக நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மேல் இல்லைங்களா. அடுத்ததா நீ இதை வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நான் பண்ணுவேன் பண்ணாமல் இருப்பேன் அப்படி தானே நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீ வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டு பாருங்களேன், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமே மாறிடும். சரிங்களா. அப்போ இனிமேல் யாரையுமே ஆர்டர் பண்ணாதீங்க, இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலான்றதை நீயே சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஓகேவா. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, சொல்கிறத செய்யணும், செய்கிறத தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம ஒன்று சொல்கிறோம் ஆனால் வேற ஒன்று செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ப்ளஸ் நம்ம மற்றவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே இருக்காது. ஆல்வேஸ் டாக் த டாக், வாக் த வாக். என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்களோ அதை செய்யுங்க. செயல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க இல்லைங்களா. ஒருத்தர் வந்து நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்குற விதம், அந்த பெர்செப்ஷன் வந்து அப்படி இருக்கு, அதனால அவங்களுக்கு அது கரெக்டுன்னு படுது. நான் வந்து வேற ஆங்கிள் அந்த விஷயத்த பார்க்குறனால தான் எனக்கு இது வந்து தப்புன்னு படுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணுங்க. அது எப்படி அவன் வந்து அதை வந்து சரின்னு சொல்லுவான், அது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம போய் பிளாங்காக சொல்லிடக்கூடாது. ஓகே, அவனுக்கு வந்து அது வந்து சரின்னு தோணுதுன்னா அவன் வேற ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்திருக்கான், அவன் வேற ஆங்கிள் அதை பார்க்குறான். எனக்கு அது தப்புன்னு தெரியுதுன்னா நான் வளர்ந்த விதத்தினாலையும் எனக்குள்ள எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்னாலையும் அது எனக்கு தப்பா படுது அப்படின்ற கிளாரிட்டி இருக்கணும் நமக்கு. இன்னொரு ஒரு தப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருப்போங்க. ஜட்ஜ்மெண்டல்னா இதுனா இப்படி தான் இருக்கணும், இது பண்ணால் மட்டும்தான் கரெக்டுன்னு நம்மளே ஒரு ஜட்ஜு மாதிரி இருந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் தான் கரெக்டு இதெல்லாம் தான் தப்பு அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுப்போம். நம்ம யாருங்க அடுத்தவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பானே முக்கால்வாசி நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்காதீங்க, அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்ருங்க. அது தப்போ கரெக்டாக அதை அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஓகேவா. அப்போ நான் ஒரு பேரண்ட்டாக இருக்கேன், குழந்தை தப்பு பண்ணால் அது பாட்டிக்கு பண்ணட்டும், நான் பார்த்துட்டு இருக்கவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் அப்படி சொல்லலைங்க. இதெல்லாம் பண்ணுறது என்னுடைய பார்வையில் தப்புன்னு எனக்கு படுது, நீ அனலைஸ் பண்ணிக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜென்ரலைஸ்டாக சொல்லணும். நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த குழந்தை அதை பண்ண தான் செய்யும். நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, நல்லது கெட்டது தெரிஞ்ச குழந்தை தான் பண்ணின்னு, உனக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. என்னோட பார்வையில் அம்மாவுக்கு இப்படிலாம் தப்புன்னு படுது, நீ யோசி, உனக்கு யோசிக்க முடியும், நீ நல்ல டேலண்டடு, நிறைய விஷயங்களை பார்க்குற வைக்கிற, உன்னால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீ அனலைஸ் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் நீ வந்து அது தப்பாக கரெக்டான்றதை நீ தீர்க்கமாக முடிவெடு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா. அதை விட்டுட்டு தப்பு இதை பண்ணாதன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க அதை தான் பண்ணுவாங்க. அதனால் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கவே கூடாது. சரிங்களா. அந்த டெசிஷனை அது தப்பாக கரெக்டாக அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறத வந்து அவங்க கையில் கொடுத்துருங்க. அடுத்து இன்னும் சில கேட்டகரி இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, தனக்குன்னு ஒரு ஆங்கிளில் ஒரு விஷயத்த பார்த்து வச்சுப்பாங்க. ஒரு கண்ணாடி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு கூலர்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா நான் பார்க்குற எல்லா திங்ஸுமே எனக்கு எப்படி தெரியும், ரெட் கலரில் தான் தெரியும் இல்லைங்களா. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பார்த்தாலும் ரெட் கலரில் தான் தெரியணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் அவங்க ரெட் கலர் கூலர்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ப்ளூ கலர் கூலர்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் கண்ணாடி போட்டால் ப்ளூ கலரில் தானேங்க தெரியும், அவங்களுக்கு எப்படிங்க ரெட் கலரில் தெரியும். அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், நான் என்ன கலர் கண்ணாடி போட்டிருக்கேனோ அதே கலரில் தான் எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது தப்பு. என்ன விஷயத்த எப்படி பார்க்குறனோ அதே கண்ணோட்டத்தோட தான் நீயும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு செல்ஸும் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட்ஸ் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொரு அணுக்களும் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் யூனிக்கு. என்னோட தாட்டும் உங்களோட தாட்டும் எப்படிங்க ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரே மாதிரி தான் நான் திங்க் பண்ணுவேன் நான் சொல்லலாம், பட் அதில் சில மாற்றங்கள் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலுமே நான் நினைக்கிற மாதிரியே தான் என் ஹஸ்பண்ட் நினைக்கணும், நான் நினைக்கிற மாதிரியே தான் என் ஒய்ஃப் நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதே தப்பு இல்லைங்களா. அவங்கவுங்களுக்கு அவங்களோட தாட் ஃப்ரீடம் இருக்கணும், அவங்கவுங்களுக்குன்னு அவங்க செய்கிற விஷயத்தில் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தரும் பார்க்கணும்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்புன்னு நான் சொல்கிறேன். அவங்களா இருக்க விடுங்க. ஓகேவா. அப்படி நீங்கள் இருக்க விட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் நமக்கு வந்து குறை கண்டுபிடிக்கணும்னே தோணாது. அப்புறம் எம்பத்தட்டிக்கலாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பத்தட்டிக்கல் அப்படின்னா சிம்பத்தினா இறக்கப்படுறது. எம்பத்தினா என்னங்க, நிறைய வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எம்பத்தின்றது என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு வயிற்று வலிக்குது அப்படின்னா, ஐயோ பாவம்ப்பா வயிற்று வலிக்குது இவளுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என் மேலே காட்டுற இறக்கம் சிம்பத்தி. ஆனால் அந்த வயிற்று வலி ஏற்கனவே உங்களுக்கு வந்திருந்து அந்த வயிற்று வலி டைமில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்ப்பா நான், அதே மாதிரி தானே இந்த பொண்ணு கஷ்டப்படுவான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து எம்பத்தி.
அப்போ ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கும்போது எம்பத்தட்டிக்கலாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னா இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னா அவளுடைய இடத்துல நீங்கள் போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ புட் யோர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது இங்கிலீஷில். அதாவது இவங்க இப்படி இருக்காங்க, இப்படிப்பட்டவர்களாக நமக்கு தெரிகிறார்கள்னா இவங்க எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்கன்றத நம்ம யோசிச்சு அந்த சூழ்நிலையில போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்படி பாருங்கன்றாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப செல்ஃப் அவேராக இருக்கணுங்க. எப்பயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்மளோட எண்ணங்களாகட்டும், நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுற விதங்களாகட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம செல்ஃப் அவேராக இருக்கணும். ஸோ இப்படி எல்லாம் இருந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடனேலாம் வந்து எல்லாமே தலைகளெல்லாம் மாறிடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறத குறைச்சிப்போம். நிறுத்திடுவோம்னு சொல்ல மாட்டேன், குறைச்சிட்டே வருவோம். அப்புறம் கொஞ்ச நாளில் அது இல்லாமல் போயிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து குறை கண்டுபிடிக்காம நம்மளை மீட்டுக்கலாம் அப்படின்றது தான். அது நம்மளா இருக்கலாம், இல்லை இன்னொரு ஒரு பர்சனாக இருக்கலாம். எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கிறனால இவங்க குறை கண்டுபிடிச்சாங்க, என்ன மாதிரி தாட்ஸ் இவங்களுக்கு இருந்தால் இவங்க பெட்டராக மாறுவாங்கன்றதை பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Adi. Bye bye. Take care.